கௌரி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024ஆம் ஆண்டு குருவினுடைய அருளால் கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலன் காத்து கொண்டிருக்கிறது. அது என்ன என்பதை இந்த வீடியோ பதிவில் தெளிவாக காண்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கௌரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மே மாதத்துல குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த 2024ஆம் ஆண்டு மே மாதத்துல நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியால கடகராசிக்காருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. அதாவது இப்போ தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. இந்த குரு பகவான் மே மாதத்துல லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு இடம் பெயர்வாரு. இந்த குருவினுடைய பெயர்ச்சியால் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். கடகராசியில உச்சமடையக்கூடிய குரு பகவான் கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு முழுமையான நற்பலன்களை வழங்கியே தீருவார். குருவாகவே சுப கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். குருவினுடைய பார்வை எங்கெல்லாம் விழுதோ அங்க இருக்கக்கூடிய தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். இந்த இடம் எல்லாமே வலிமை பெறும். அந்த அடிப்படையில இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல வரக்கூடிய குரு பகவானால கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு பல அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது தொழில் ரீதியா இருந்த போட்டி போராமை எல்லாமே விலகிடும். நிரந்தர தொழில் அமையும். தொழிலால எவ்வளவோ மன கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய அருளால் தொழில் வளம் பெறும். தொழில்ல ஒரு நல்ல லாபத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடினமா உழைக்கிறவங்க கூட அதிகப்படியான வருமானத்தை ஈட்டுவீங்க. மீடியா துறையில கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த குருவினுடைய அருளால பல லாபங்களும் பல பெயர் புகழ் எல்லாமே கிடைக்க போகுது. தொட்டது எல்லாமே துளங்குற அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான நற்பலன்களை வழங்கியே தீருவார். இந்த 2024ல ஆரம்பத்துல கடகராசி கடக லக்னக்காரர்கள் பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் இறுதியில மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுடைய வாழ்க்கையில குரு பகவான் உங்களுக்கு தந்தே தீருவார். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தான வீட்டுல அமர்ந்து தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வையா பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்திற்கும் முழுமையான பலன்கள் கிடைத்தே தீரும். அது மட்டும் இல்லாம கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய குரு பகவான் இந்த 2024ஆம் ஆண்டு மிகப்பெரிய நற்பலன்களை உங்களுக்கு தந்தே தீருவார். என்னென்ன நற்பலன்கள்னு பார்த்தா, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வெகு நாட்களாக உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பு எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிடும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அது போலவே ரொம்ப மன கஷ்டத்துக்கு உள்ளாகி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த கடகராசிக்காருடைய வாழ்க்கையில மனம் தெளிவு பிறக்கும். ஓகே, இதுதான் நமக்கு சரி, இதுதான் நமக்கு தவறு, நாம இதுவரை தவறான பாதைக்கு சென்றிருந்தோம், இதுவரை தப்பான விஷயங்களே பண்ணிட்டு இருந்தோம், இனி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல மனம் தெளிவு தரக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு நற்பலன்களை வழங்குவார். உங்களுடைய வாழ்க்கையில பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். திடீர்னு எதிர்பாராத சமயத்துல திக்கு முக்கார அளவுக்கு ஒரு நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2024ஆம் ஆண்டு நடக்க போகிறது. இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைத்தே தீரும். அந்த அளவுக்கு குரு பகவான் நற்பலன்களை உங்களுக்கு வழங்கியே தீருவார். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குருவினுடைய அருள் இருந்தா கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்படின்ற பட்சத்துல இந்த 2024ஆம் ஆண்டு சிலருக்கு எதிர்பார்த்த உங்களுடைய குழந்தை வரம் கிடைத்தே தீரும். அது மட்டும் இல்லாம எவ்வளவோ மருத்துவ செலவுகள் செஞ்சு எவ்வளவோ பணம் எல்லாம் விரயமாயிருக்கும். அது எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அது மட்டும் இல்லாம கடன் சுமையால கஷ்டப்பட்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விடிவு தரக்கூடிய ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு அமைய போகிறது. குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும். இப்போ தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு மாறும் பொழுது அதிகப்படியான நற்பலன்களை வழங்கியே தீருவார். குழந்தை வரம் கிடைக்கும். மனம் தெளிவு பிறக்கும். உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும். அது மட்டும் இல்லாம திருமணம் வயதில் இருக்கக்கூடிய கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு குருவினுடைய அருளால் திருமணம் நடைபெறும். மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களையே நீங்க திருமணம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்.
அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சச்சரவு, கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியான பல போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருந்துருச்சுன்னா அது எல்லாமே முடிவுக்கு வந்துடும். ஒன்று நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க, இல்லை அவங்க விட்டு கொடுத்து போவாங்க. குடும்பம் அமைதியான முறையில் நல்லபடியாக போகும். கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு டெவலப்மெண்ட் ஆண்டாகவே கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு இந்த ஆண்டு நற்பலன்களை முழுமையாக வழங்குவார். அஷ்டம சனி காலகட்டத்தில் அதிரடி காட்டக்கூடிய ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு அமைய போகிறது. சனி பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் அமர்ந்து பல தொல்லைகளை கொடுத்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு முடிவில் நன்மையாகவே முடியும். அஷ்டம சனி எவ்வளவு பாதிப்பு கொடுத்தாலும் அந்த பாதிப்பு எல்லாத்தையுமே சரி செய்கிற அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வழங்குவார். அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானும் அஷ்டம சனி காலகட்டத்தில் தொட்டது எல்லாமே துலங்காது இளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு தொட்டது எல்லாமே துலங்கும். குரு மட்டும் லாபஸ்தானத்துக்கு மாறின பிறகு எல்லாமே உங்களுக்கு முழுமையான நற்பலன்கள் நடந்தே தீரும். சனி பகவான் எந்த அளவுக்கு உங்களுக்கு சோதிக்கிறாரோ அந்த சோதனைகள் எல்லாத்தையுமே குரு பகவான் உங்களை சாதனையாக மாற்றுவார். தோல்விகளால் துவண்டு போன கடகராசிக்காரர்களுக்கு இனி வருங்காலங்களில் முழுமையான வெற்றி கிடைத்தே தீரும். அது மட்டும் இல்லாமல் வெகு நாட்களாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, அரசு வேலைக்கு போவனா போக மாட்டனா அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு அரசாங்க கனவு நிறைவேறும். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்ல போய் கம்பீரமாக உட்காருவீங்க. இந்த 2024ஆம் ஆண்டு குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய சமயத்தில் சில திடீரென கோடீஸ்வரர்கள் ஆவீங்க. எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கடகராசி கடக லக்னக்காருடைய வாழ்க்கையில் பல நற்பலன்கள் நடைபெறும். தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருங்க. அந்த முயற்சிக்கு ஏற்ற அபரிவிதமான பலன்களை குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் தந்தே தீருவார். குறிப்பாக சொல்லப்போனால் குரு பயிற்சிக்கு பிறகு, அதாவது மே மாதத்தில் இருந்து கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். நல்ல தொழில் அமையும். நிரந்தர தொழில் அமையும். லாப பலன்கள் உண்டாகும். கடன் சுமை குறையும். மனம் நிம்மதி ஏற்படும். இது எல்லாமே மே மாதத்திற்கு பிறகு கடகராசி கடக லக்னக்காருடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். அஷ்டம சனின்னு எல்லாருமே பயமுறுத்துறாங்க. ஆனால் இந்த அஷ்டம சனி எல்லாம் கடகராசி கடக லக்னக்காரில் ஒன்றுமே செய்யாது. ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8க்குடையவர் 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறும் பொழுது கண்டிப்பாக விபரீத ராஜயோகத்தை தருவாரே தவிர பெரிதளவுள்ள கெடுபலன்களை தரமாட்டார். அது மட்டும் இல்லாமல் கடகராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வரும் பொழுது அதிகப்படியான லாப பலன்களை தந்தே தீருவார். பொதுவாகவே குரு பகவான் ஜாதகத்தில் 2, 5, 7, 9, 11 இந்த மாதிரியான ஸ்தானங்கள்ல அமரும் பொழுது அதிகப்படியான நற்பலன்களை வழங்கியே தீருவார். இப்போ கோச்சார ரீதியா 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும். தொட்டது அனைத்துமே துலங்கும். எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய யோகத்தை மே மாதத்திற்கு பிறகு கடகராசி கடக லக்னக்காரர்கள் அனுபவித்தே தீருவீர்கள். ஆண்டின் ஆரம்பத்துல பல கஷ்டங்களை கடகராசி கடக லக்னக்காரர்கள் சந்தித்தாலும் ஆண்டின் இறுதியில கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். இந்த அஷ்டமஸ்தனி காலகட்டத்துல ஆரம்பத்துல சனியினுடைய தாக்கம் இருக்கும். போக போக அந்த தாக்கமே உங்களுக்கு நற்பலன்களாக மாறி ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு நற்பலன்களை வழங்கியே தீருவார்கள். அது மட்டும் இல்லாம பல தோல்விகள், அவமானங்கள், கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே சந்தித்த கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் ஒருத்தரால இது எல்லாமே விலகி வெற்றி, சந்தோஷம், ஆனந்தம் இது எல்லாமே கிடைக்க போகுது. குரு பகவான் ஒருவரால உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையாகவே நடக்க போகுது. கடகராசி கடக லக்னக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய மனதை மட்டும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்களுடைய மனதை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா உங்களுடைய மனதை மட்டும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா
கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும். கோச்சார ரீதியா எல்லா கிரகங்களும் வலுவா இருக்கு. சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு நன்மை செய்ய ரெடியா இருக்காரு. நீங்க மட்டும் மனதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு சரியான முறையில செயல்பட்டா மிகப்பெரிய வெற்றியை அடைந்தே தீரலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே முழுமையான வெற்றியை தரும். சில பேர் ரொம்பவே கடினமா உழைச்சு அதற்கான பலனை அடைஞ்சிருப்பீங்க. ஆனா கடகராசி கடக லக்னக்காரர்கள் இந்த ஆண்டு ஸ்மார்ட்டா யோசிச்சு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அடைந்தே தீருவீர்கள். குருவினுடைய பரிபூரண அருள் இந்த ஆண்டு உங்களுக்கு முழுமையா இருக்கு. குரு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை வழங்கியே தீருவார். அதே போல உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல குரு பகவான் நல்லபடியா இருந்தார்னா இன்னும் அற்புதமான பலன்கள் நடைபெறும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் வலுவா இருந்துச்சுன்னா இன்னும் விபரீதமான நற்பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடந்தே தீரும். மோசமான தசாபுத்திகள் நடந்தாலும் கூட இந்த கோச்சார ரீதியா குரு பகவான் உங்களுக்கு ஓரளவு கெடுபலன்கள் எல்லாத்தையுமே குறைத்து நற்பலன்களை வழங்கியே தீருவார். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, நம்முடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில இருக்கணும். இது எல்லாமே சரியான முறையில இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா நமக்கு நடக்கக்கூடியது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். ஏன்னா இப்போ குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறத உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சரியான முறையில செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை இந்த 2024ஆம் ஆண்டு கடகராசி கடக லக்னக்காரர்கள் அடைந்தே தீரலாம். குரு பகவான் கொடுக்க ரெடியா இருக்காரு, அதை வாங்கிக்க நீங்க ரெடியா இருங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.